Hi to all. அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷ் குரூப் 2A ஜெனரல் இங்கிலீஷ்ல அதிக மதிப்பெண், அதாவது ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லிசன், சிலபஸ் ஜெனரல் இங்கிலீஷ்னு நமக்கு இங்க வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய அஃபிஷியல் வெப்சைட்ல நான் கொடுத்துருக்குறாங்க. போய் இங்க டவுன்லோட் பண்ணினா வந்துடும். ரைட், இங்கிலீஷ் preliminary எக்ஸாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ரஸ்டான சிலபஸ். ஒரு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கும்போது எங்கெங்க படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லிசன். ஜெனரல் இங்கிலீஷ் வேர் டு ஸ்டடி, போயம் பார்ட் ஏல பார்ட் பி இருக்கும். அதுக்கு அடுத்து ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி ஆல்சோ பார்ட் சி கீழே தான் வரும். இதுல பார்ட் ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கிராமர். கிராமர்னு சொல்லும் போது நீங்க வந்து பேசிக் கிராமர் படிக்கணும். இது வந்து 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த கிராமர். நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை இந்த கிராமர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா போதும். ஓகே, நீங்க சிலபஸ் பேஸ் பண்ணி 2 இது கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 வேர்ட் அண்ட் ஃப்ரேஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கிறதே நிறைய பேருக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஈஸி தான். fill in the blanks, ஆர்டிகிள், ப்ரிபோசன், கொஸ்டின் டேக், டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா, fill in the blanks வந்து பார்த்தீங்கன்னா ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி பேசிக்கா இருக்கும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆட் வேர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னென்ன இருக்கு, நியூ வேர்ட் பை பிளண்டிங் வேர்ட்ஸ் அது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் அது ஒன்று கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஜென்ரல் இங்கிலீஷ்ல கிராமர் பேஸ் பண்ணி வந்து ஒரு ஒரு 50 கொஸ்டின்ஸ் பக்கத்துல ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ போயம்னு சொல்லும் போது 6th ஸ்டாண்டர்ட்ல மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 4 போயம் தான் இருக்கு. இந்த 4 போயம் படிச்சீங்கனாலே போதும். ஸோ அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்தியன் சீசன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டேர்ம் 3ல வந்து இருக்கும், டேர்ம் 1ல இல்ல. டிராஜிக் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். அதே நேரத்துல டீம் ஒர்க் இதுல இருந்து வரும். ஸோ இது மிச்சம் இருக்கிறது இந்த ஒன்னே ஒன்று தான். ப்ளீஸ் ஸ்டடி ஆல் த போயம்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் அஸ் வெல் அஸ் 7th ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 தான் இருக்கு. யுவர் ஸ்பேஸ், சி, கரேஜ், இந்த 3ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 8th ஸ்டாண்டர்ட்னு சொல்லும் போது கொஞ்சம் பெரிய புக்கு. மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்புக்கு ஒரு பிரேக் வேணும். லாட் ஆஃப் வீடியோஸ் அஸ் வெல் அஸ் நிறைய கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் இந்த இதுல இருந்து இந்த போயத்துல இருந்து கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டேனியல் ஹோ அவங்க இதுல இருந்து ஒரு இது மேக்கிங் லைஃப் ஒர்த்தி வைல், ஸ்பெஷல் ஹீரோ, எ திங் ஆஃப் பியூட்டி இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க வந்து பார்க்கலாம். பாய்சன் ட்ரீ, ஆன் கில்லிங் எ ட்ரீ, த ரிவர், த காமெட், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இப்ப நான் சொன்னதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண டயத்துல இதெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதனால 8th நீங்க எல்லாமே தான் படிச்சு தான் ஆகணும். எல்லாமே கம்பல்சரி படிக்கணும். 9th இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் டிக் போட்டதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸ்டாப்பிங் பை வூட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங்ல இருந்து 1 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதாவது 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது 3 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் பேக், 3 இயர்ஸ் இல்ல 3 டைம்ஸ் பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல லைஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் த கிரிக்கெட் வந்திருக்கு. த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ், ஐ ஆம் எவ்ரி மேன், அண்ட் த ஹவுஸ் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட், நோ மென் ஆர் ஃபாரின் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கொஸ்டின். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் பார்க்கும்போது ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரெண்டுலயுமே இருந்து ஐசக் நியூட்டன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. த நோஸ் ஜுவல்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். த பர்த்டே லெட்டர், learning the game, a cat and the painkiller, the story of a grizzly cub,
இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கொஸ்டின்ஸ் வரக்கூடியது. அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட், லாஸ்ட் லெசன், டையிங் டிடெக்டிவ் மூணுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. டெம்பெஸ்ட் டெம்டிங் டெம்பெஸ்ட், த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்ட், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழைய புக், ஓல்டு இங்கிலீஷ் புக் வந்து நான் லிங்க் வேணா நான் கீழே கொடுக்குறேன், அதை அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து இப்படியே சிலபஸ்ல இருக்கிறது தான். சிலபஸ்ல இருக்கிறதா நான் இங்க வந்து வெட்டி வச்சிருக்கேன், அதாவது கட் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே பழைய புக்ல தான் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் த பயோகிராஃபிஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுல போய் நீங்க ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே போதும். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நீங்க சிலபஸ் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுபாஷ் சந்திர போஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் புக் தான். அஸ் வெல் அஸ் நீங்க இந்த கல்பனா சாவ்லா இந்த இதை பார்க்கலாம். தெரியும். பேக் டு கல்பனா சாவ்லா. நீங்க கல்பனா சாவ்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 11th புக்ல, பழைய 11th புக்ல வந்து இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க. டாக்டர் சலீம் அலி, ஜான்சி ஆஃப் ராணி, ஜான்சி ராணி, சாரி ராணி ஆஃப் ஜான்சி, ராணி ஆஃப் ஜான்சி, ஜான்சி ராணி லெசன்ஸ் வந்து இருக்கும். அடுத்து நெல்சன் மண்டேலா, ஏப்ரஹாம் லிங்கன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய புக் தான். ஸோ ஜஸ்ட் ரீட் த ஓல்ட் புக், அதுவே போதும். ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லும் போது இது ரொம்ப ஈஸிப்பா, ரொம்ப ஈஸி. இதுக்காக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் வரும். ஜஸ்ட் இப்போ ஜிஎஸ்லயும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கல்ல. ஸோ லைக் ஒரு ஒரு பேரா கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து அந்த மாதிரி, அவ்வளவுதான். கிராமருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிராமர்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பக்கத்துலயாவது கேட்டுருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க ரெஃபர் பண்ணீங்கனாலே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் புக்ல இவ்வளவுதான் இருக்கு, இதை படிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் படிச்சீங்கன்னா முடிஞ்சு, வேற எதுவும் படிக்க தேவையில்ல. சிலபஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்க புக்கை இப்படி ஹேண்டில் பண்ணுங்க. ஒவ்வொரு புக்கையும் எடுத்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது டிக் ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னா டிக் போட்டுக்கோங்க. த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 முடிச்சிட்டீங்கன்னா டிக் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்க முடிக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆர் டிக் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா சிலபஸ் ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு 1 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் 10 புக்குமே அதாவது 6th to 10th வந்து முடிச்சிடலாம் ஈஸியாவே. பழைய புக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒன்று வந்து கொடுத்துருக்குறோம். பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதை வந்து பாருங்க, உங்களுக்கே ஒரு கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி கான்டாக்ட் மை வாட்ஸ்அப் நம்பர். ஜஸ்ட் வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. டோன்ட் கால் இட். ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கயாஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ தயவு செய்து அந்த கால் எல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.